2 மடங்கு கூடன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த தப்பேதானே, இவங்க நரகத்தை தப்பேதானே, தண்டனையிலிருந்து தப்பேதானே. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செய்யும், தேடோடும், உண்மையை தேடோடும், ஹக்க விளங்கோடும். இன்றைக்கு குர்ஆன் மாஷா அல்லாஹ் தேவையான எல்லா பாஷையிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்களோட நாட்டுல தான் இன்னும் அதுக்கு அறக்குறையா இருக்குது. எங்களோட நாட்டு பாஷையில இன்னும் தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட இல்லை. மாஷா அல்லாஹ் ஜமியத்தில் உலமாவின் மூலம் அது சிங்களத்துல அழகான முறையில லேசா விளங்கக்கூடிய முறையில டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. பலர்களும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல இல்ல. அல்லாஹ் அவங்களுக்கு மேலான கூலிகளை கொடுக்கணும். அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கிறார். சரள, அதாவது சாதாரண அமைப்புல எல்லா மக்களுக்கும் விளங்கக்கூடிய முறையில அது தர்ஜுமா செய்யப்படணும், டிரான்ஸ்லேட் பண்ணப்படணும். வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எனவே அதே போல ஹதீஸ்கள், நபியுடைய அழகான புத்திமதிகள், அது எல்லா பாஷையிலையும் பொதுவான அமைப்புல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதையும் விளங்கணும். இப்படி ஒவ்வொருவரும் எப்படி கடைசி சாமான் வாங்க போனா யாரும் கண்ணை பொத்தி கொண்டு வாங்குறது இல்லை. நல்லதை தேடி 4 கடைக்கு ஏறி இறங்கி விலை பொருத்தமா என்று பார்த்து சாமான் நல்லதா என்று பார்த்துதான் வாங்குறாங்க. மரக்கறி மார்க்கெட் போனா அங்க சும்மா விற்கிறான் என்று யாரும் வாங்கி கொண்டு வரதில்லை. எப்படி உலக விஷயத்துல நல்லதை தேடுறோமோ, உண்மையை தேடுறோமோ, சரியானதை தேடுறோமோ, பொருத்தமானதை தேடுறோமோ, அதே போல அதே அறிவை, அதே புத்தி விளம்பங்களை தீனையும் விளங்கிக் கொள்றதுக்காக ஒவ்வொருவரும் பாவிக்கும். நல்லதை தேடணும், உண்மையை தேடணும், அதுக்கு நேர காலங்கள் ஒதுக்கணும், குர்ஆனை விளங்கணும், ஹதீஸை விளங்கணும், சட்டத்திட்டங்களை விளங்கணும். தவறுகளை செஞ்சுட்டு என்ன செய்ய எனக்கு தெரியாதே, யாரும் சொல்லித்தர இல்லையே என்று யாரும் தப்பேல. குர்ஆன் ஹதீஸை விளங்கினவங்க அவங்க மக்களை தேடி தேடி கற்றுக் கொடுக்கணும். அவங்க தெரியாத மக்கள் எங்கட காலடிக்கு வரட்டும், நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் என்று அவங்க இருக்கிறாங்க. இல்ம கற்றுக்கொண்டவங்க, குர்ஆன் ஹதீஸை விளங்கினவங்க, உலமாக்களை பொறுத்த வரையில எங்களையும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. நாங்க தெரியாத மக்களை தேடி தேடி, மக்களை நாடி, மக்களோட காலடிக்கு போய் இந்த தீன, இந்த இஸ்லாத்தை, இந்த குர்ஆன் ஹதீஸை சொல்லிக் கொடுக்கிறது எங்களையும் கடமை. ஏனென்றா இல்ம கற்றுக்கொண்டவங்களுக்கு உதாரணம் மஸலுமா பாத்தனி அல்லாஹ் தஆலா மினல் இல்மி வல் ஹுதா கமஸலி கைஸ் என்றார். எந்த நேர்வழிய அறிவை கொடுத்து அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அதுக்கு உதாரணம் ஒரு மேகத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. இது உலமாக்களுக்கு உள்ள ஹதீஸ், உலமாக்களோட இது குர்ஆன் ஹதீஸை விளக்கினவங்க, மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொண்டவங்க. அது உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமாருடைய வாரிஸ், அனந்தரக்காரர்கள் என்ற அடிப்படையில அவங்களோட பொறுப்பையும் அவங்க விளங்கும். எங்களோட பொறுப்பை நாங்க விளங்கும், பொதுமக்கள் அவங்களோட பொறுப்பை விளங்கும். அப்ப மேகம் இருக்குது, மேகம் வந்து அது தானாகவே போகும். எந்த பகுதிக்கு அல்லாஹ் மழை பெய்ய நாடுறானோ அந்த பகுதிக்கு மேகம் தானாக போகும். மேகமே போகுது, மேகமே போய்தான் மழை பெய்யுது. அது சில நேரம் கல்லுல மழை பெய்யுது, அந்த கல்லா இருந்தால் தண்ணி எடுக்காது. சில பகுதிகள் அது பூமியில தண்ணியை உரியக்கூடிய தன்மை உள்ளது, அந்த பகுதிக்கு மழை பெய்ஞ்சா அது தண்ணியை எடுத்துக்கொள்ளும். அதுல இருந்து மரம் மட்டைகள் மக்கள் விவசாயம் செய்யறாங்க, விதைக்கிறாங்க, அதுல இருந்து மக்களுக்கு பிரயோஜனமானது எல்லாம் விளையாது. இதே போல எங்களோட அறிவு, எங்களோட குர்ஆன், எங்களோட ஹதீஸ், எங்களோட தீன், எங்களோட இஸ்லாம், எங்களோட கலிமா முழு உலகத்துக்கும், முழு மனித சமுதாயத்துக்கும் இது பங்கு வைக்கப்படும். மக்கள் எங்கட காலடிக்கு வரட்டும் என்று இருந்தா அப்படி அல்லாஹ் ஒரு முறையை செய்யவில்லை. ரசூல்மார் எல்லாரும் அவங்க இடத்துல குந்தி கொண்டிருந்தாங்களா, அவங்களோட வீட்டில் இருந்து கொண்டிருந்தாங்களா, உங்களுக்கு மாற்றம் தேவையா எனக்கு வாங்கன்னு சொல்ல இல்ல. அவ்வளோ ரசூல்மாரும் மக்களோட காலடிக்கு போனாங்க, அவ்வளோ ரசூல்மாரும் மக்களோட காலடிக்கு போனாங்க. மக்கள் கிட்ட போய் சொன்னாங்க, மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு போவாங்க. கண்ணியமான நபி, படைப்பினங்களே சிறந்தவர் வேறான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட காலடிக்கு போனாங்க. பஜார்ல போய் சொல்லுவாங்க, யா யுஹன்னாஸ்
கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ. ஏ மனிதர்களே, நீங்க அல்லாஹ் ஒருவனுக்கு சொல்லுங்க, வெற்றி பெறுவீங்க. மக்கள் கேட்பாங்க, மாலி ஹாதர் ரசூல் யஅகுலு த்ஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். இந்த ரசூலுக்கு என்ன பிடிச்சிருக்குது? இவர் சாப்பிடுறார், பஜார் வழியை சுத்தி கொண்டிருக்கிறார். பஜார் வழியை சுத்தினது